நிதி வழங்கியதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. இதையெல்லாம் முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசாங்கம் என்று வலியுறுத்தி இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி என்ற எல்லா பகுதியிலும் இந்த விடியா திமுக அரசு போதைப்பொருள் தடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகம் ஒரு போதைப்பொருள் மாநிலமாக உருவாகியிருக்கின்றது. இதை தடுத்து நிறுத்தி இந்த போதைப்பொருள் ஈடுபட்டவர்களை உரிய சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தியிருக்கின்றேன். இன்றைய தினம் இந்த போதைப்பொருள் மாபியா சாபர் சாதிக் அவர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவருடைய தொடர்பு இருப்பதாக செய்திகள் வந்துள்ளன. குறிப்பாக உயர் போலீஸ் அதிகாரியிடத்திலும் ஒரு சான்றிதழை பெறுகிறார். அந்த